Okay, done. Yeah, let me explain some basics about variance and then we'll work out a sum. Okay, so one by one we will see. So first of all, variance is nothing but it is the square of standard deviation. Okay, standard deviation and the standard deviation would be a square. Okay, standard deviation idanudiya square. Okay, square is equal to variance. Okay, and the symbol உங்களுக்கு தெரியும் அந்த வேரியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு எப்படி போடும் இல்லையா ஸோ அதுக்கு மேலே ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு we get variance and the symbol. So let me put that also. Okay. Try to work out. Okay. Okay, done. So this is standard deviation and the standard deviation be a square variance, right? So variance என்னென்ன uses, variance நால என்னென்ன லாபம், why we need to find out variance, இதெல்லாம் இப்போ நம்ம step by step பார்க்கலாம். Okay, see variance வந்து calculate பண்ண easy. இப்போ ரெண்டு டேட்டா இருக்குன்னு வச்சுங்க, ஒரு டேட்டா இருக்கு, ரெண்டு டேட்டா இருக்கு. இந்த ரெண்டு டேட்டால எக்ஸாக்டா இப்ப நம்ம ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு போறோம். முதல்ல மீன், மீடியன், மோடு இது எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹையர் லெவல் ஆஃப் அனாலிசிஸ் இல்லையா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ வேரியன்ஸ்னு வரும்போது ஒரு டேட்டால எந்த அளவுக்கு இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஹவு லாங் இட் டிஃபர்ஸ். ஓகே, ஹவு லாங் இட் டிஃபர்ஸ், அதுதான் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ என்னது வேரியேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் ஃபார் பேஷண்ட்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஓகே, ரெண்டு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாமே எல்லாமே வந்து எய்ட்ஸ் பேஷண்ட், இன்னொருத்தவங்க எய்ட்ஸ் இல்லாத பேஷண்ட், நார்மல் பேஷண்ட். ஸோ எய்ட்ஸ் பேஷண்ட் 100 பேர் இருக்காங்க, நான் எய்ட்ஸ் ஓகே எய்ட்ஸ் இல்லாதவங்க 100 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு கோவிட் வந்து தாக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்றீங்க. ஓகே, டெஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிசல்ட் வச்சுட்டு வேரியன்ஸை டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ வேரியன்ஸை டெஸ்ட் பண்ணது வரக்கூடிய ரிசல்ட்ல இருந்து நீங்க கண்டுபிடிக்கும். இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இப்போ கோவிட் வந்து எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு அதிகமா பாதிச்சிருக்கா, இல்லைன்னா எய்ட்ஸ் பேஷண்ட் இல்லாதவங்களுக்கு அதிகமா பாதிச்சிருக்கா அப்படின்னு எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு அப்படின்றதுதான் நம்ம வேரியன்ஸ் அப்படின்றோம் இல்லையா? ஸோ வேரியன்ஸ் தமிழ் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, எந்த அளவுக்கு அவங்க டிஃபர் ஆயிருக்கு, தட் இஸ் கால்ட் வேரியன்ஸ், ரைட்? அப்போ இட் இஸ் வெரி ஈஸி டு கால்குலேட். இந்த வேரியன்ஸை வந்து நம்ம யூஸ்வலாவே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணா, வேரியன்ஸ் ஆஃப் 0. ஓகே, 0 அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் 0 அப்படின்னாக்கா எல்லா ரிசல்ட்டுமே ஐடென்டிக்கலா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நீங்க ஒரு கால்குலேட் ஒரு சம் கொடுக்குறாங்க, சம் கண்டுபிடிச்சு உங்களுடைய ரிசல்ட் வந்து 0 வருது அப்படின்னா எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இல்ல இப்போ 100 பேருடைய டேட்டாவும் வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு 0 வந்ததுன்னா எல்லா டேட்டா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். 1.5, 1.1, 1.3 அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கும். ஸோ வேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி 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 0 மினிமம். ஓகே, அது வந்து நம்ம 0 அப்படின்னா there is no difference between the variables. ஓகே, அப்ப டேட்டால எந்த விதமான சேஞ்சஸ்ல எல்லாமே ஒரே மாதிரி டேட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ வேரியன்ஸ் இந்த ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆக ரைட், இப்போ 2, 3, 4, 5, 6 அப்படின்னு உங்களுடைய ரிசல்ட் வேரியன்ஸ் உடைய ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டா வந்து வேறுபடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்னு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா, அப்போ 2 அப்படின்னாக்கா 2 are different, 3 are different, 4 are different அப்படின்னு. ஸோ அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி நம்ம வேரியன்ஸ் நம்ம கால்குலேட். அப்போ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம சம் போடும்போது தெரியும் வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேரியன்ஸ், ரைட்? அப்போ when the variance is less நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், வேரியன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா the values remain very close together. அப்போ எல்லாமே வந்து க்ளோஸா இருக்கு. வேரியன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா அந்த ரிசல்ட்டுக்கும் இந்த நீங்க கண்டுபிடிச்ச டிஃபரன்ஸுக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னா, at high variance the values remain apart.
Okay, basic. So 0 அப்படினாக்க less variance, அதிக ரிசல்ட் உடைய வேல்யூ அதிகமாக வேரியன்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். Okay, fine. Now we'll just see how to calculate variance. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்க போட்டோம் பாருங்க. Okay, I'll give you time calculation of variance. Okay, உங்களுக்கு புரியும். I'll just put it step by step. So one என்ன பண்ணுவோம், calculation of variance. First step என்ன அப்படின்னு கேட்டாக்கா, you have to calculate mean. Okay, you have to calculate mean. Calculate mean. Okay, this is one. Second step is subtract the mean from each value. Okay, இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகே, வேரியன்ஸ் கண்டுபிடிக்கான ஸ்டெப்ஸ் நான் போட்டுருக்கேன். அந்த தேர்ட் முதல்ல நான் மீன் கண்டுபிடிச்சிங்க, அப்புறம் மீன் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுனா சப்ட்ராக்ட் த மீன் ஃப்ரம் ஈச் வேல்யூ. தேர்ட் ஒன் இஸ் ஸ்கொயர் த ரிசல்ட். ஓகே, ஃபோர்த் ஒன் இஸ் add the squared numbers. Squared numbers. Okay, next one is take the average of the squared results. Okay, right. இப்போ இதான் வந்து ஸ்டெப்ஸ். இப்போ ஒரு சம் போடலாம். இப்போ ஒரு சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு length of mean leaves. என்ன சொல்றாங்கன்னா, அந்த லீவ்ஸ் உடைய லென்த் சொல்றாங்க. 2 சென்டிமீட்டர் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் and 1 சென்டிமீட்டர். So 1, 2, 3, 4, 5. So 5 லீவ்ஸ் இருக்கு. அந்த 5 லீவ்ஸ் உடைய சென்டிமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீவ் வந்து 2 சென்டிமீட்டர், செகண்ட் லீவ் 3 சென்டிமீட்டர், ஃபோர்த் 5 and லாஸ்ட் லீவ் வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு நீங்க வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹவு டு கால்குலேட் தி வேரியன்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போறோம். இட் இஸ் வெரி சிம்பிள், ரைட்? ஸோ calculation of, let's go. So first step என்ன சொல்றாங்க, மீன் இல்லையா? So let us calculate the mean. So mean calculate பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அங்க இருக்கு பாருங்க. So let me work it out in equation. We'll insert a symbol போயிடுச்சு. Okay. Okay, இங்க. So mean calculate பண்றதுக்கு first is 2, okay, plus 3 plus 4 plus 5 plus 1. Okay, so divided by 3 plus 2, 5, 5 plus 4, 9, 9 plus 5, 14, sir. Total 15, sir. 15. Okay, so 15 divided by 5. Okay, is equal to mean is 3. Okay, so this is first step. So நாம என்ன பண்ணோம், மீன் கண்டுபிடிச்சோம். So மீன் கண்டுபிடிச்ச பின்னாடி, okay, the next is subtract the mean from each value. So mean வந்து number 3. Yeah, so now you need to subtract. Subtraction. Okay, subtractionல நாம என்ன பண்ணோம், மீன்ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். எப்படி? So 3 minus 2. Okay, 3 minus 2. Next வந்து 3 minus 3 second centimeter. Second leaves. Next is 3 minus 4. Next is 3 minus 5. Next is 3 minus 1. Okay, இதனுடைய result. Okay, therefore equal to 3 minus 2 is 1.
அடுத்து 3 minus 3 is 0. Next is 3 minus 4 is minus 1. Okay, minus 1. Next is 3 minus 5 is equal to minus 2. Next is 3 minus 1 is equal to 2. Okay, right. So subtraction பண்ணியாச்சு. Second step முடிச்சாச்சு. Third step புரியுதுன்னு நினைக்கிறேன். மீன்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இங்க பாருங்க, let me okay, 3 minus இந்த மீன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், இது subtraction. 3 minus 2, 3 minus 3, 3 minus 4, 3 minus 5, 3 minus 1. Okay, so அதனுடைய answer 1, 0, minus 1, minus 2, 2. The third step is square the results. Okay, so let me square. Okay, square the result. So 1 square, okay, comma 0 square. Next is minus 1 square, Next is minus 2 square. Next is 2 square. Okay, yes. So இப்போ square பண்ணக்கூடிய result is equal to 1 ones are 1, 0 zeros are 0, 1 ones are 1, 2 twos are 4, 2 twos are 4. Okay, right. So இது வந்து square பண்ண result. So third step is over. Next is fourth step, add the squared numbers. Okay, let me add the squared numbers. Add the squared numbers. Okay, numbers is equal to 1 plus 0 plus 1 plus 4 plus 4. Okay, is equal to how much? 10, sir. Yes. 10, sir. Yeah, I could get 10. Answer is 10. Okay, so and the final step is take the average of the squared results. So average of the squared results. So average is equal to 10 divided by 5. Okay, so answer is equal to 2. 2. Yeah, so variance is equal to 2. Variance equal to 2. Okay, right. So இதுல நம்ம என்ன புரியுதோ, okay, you can see here length of mean leaves 2 cm 3 4 5 1. ஓகே, இப்போ மீன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது லென்த் காட்டுது இல்லையா, லென்த் வந்து அதனுடைய மீன் வந்து இப்போ 3 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் லென்த். ஓகே, இப்போ வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்கு ஒரு லீஃப்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா 2 சென்டிமீட்டர் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, இந்த சென்டிமீட்டருக்கு இதுக்கும் 1 சென்டிமீட்டர் காட்டுது, 3க்கும் 4க்கும் 1 சென்டிமீட்டர் காட்டுது, 4க்கும் 5க்கும் 1 சென்டிமீட்டர் காட்டுது, 5க்கும் 1க்கும் 4 சென்டிமீட்டர்ஸ் காட்டுது. ஓகே, இதுனால நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். So the actual variance is 2 centimeter. Okay, the actual variance is 2 centimeter. It means all leaves are not similar. Okay, all leaves are not similar. அப்போ எல்லாமே வித்தியாசப்படுது. எவ்வளவு வித்தியாசப்படுனா 2 சென்டிமீட்டர் ஒரு லீவ்ஸ்க்கும் வேறுபடும். Okay, so that is called variance. So இந்த மாதிரி ரிசல்ட் எப்படி இருக்கும்? Say we take it for example your own results. Okay, blood test. ஓகே, பிளட் டெஸ்ட்ல நீங்க ஒரு குரூப்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரூப்ஸ் வச்சிருக்கீங்க என்னக்குன்னா, ஓகே, கிளஸ்டர்ஸ் மாதிரி 100 பேரை நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் டெஸ்டிங். ஓகே, 100 பேரை கோவிட் டெஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, டெஸ்ட் பண்ணும்போது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் குரூப் 10 வயசு கீழே இருக்கவங்க, அப்புறம் 11 to 20 இயர்ஸ் இருக்கவங்க, அப்புறம் 21 to 30 இயர்ஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி நீங்க கிளஸ்டர்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, ஐ மீன் ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன பண்றீங்க, யூ ஆர் கோயிங் டு ட்ரை அவுட் த பாசிபிலிட்டி பாசிட்டிவ் கேசஸ் ஆஃப் கோவிட். அப்ப இங்க வந்து என்ன வருது அப்படின்னா, வேரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருது அப்படின்னா கம்மியா இருக்குன்னு அர்த்தம்.
ஓகே, இப்போ 100 பேர் நீங்க என்ன பண்றீங்க, டெஸ்ட் பண்ணீங்க. அதுல வந்து வேரியன்ஸ் வந்து 10 இருக்கு அப்படின்னு 10 இருக்கு அப்படின்ற ஃபர்ஸ்ட் குரூப்ல, அதாவது பிலோ 10 இயர்ஸ்ல. 11 to 20 இயர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் 30 இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் 31 to 40 இயர்ஸ்ல 50 இருக்கு அப்படின்னா, அந்த ஏஜ் இன்க்ரீஸ் ஆக வேரியன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா, இன்க்ரீஸ் ஆக அந்த கோவிடோடைய பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ தட் இஸ் வேரியன்ஸ். பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஆர் ரேடியஸ். அப்ப சின்னவங்களுக்கு வேரியன்ஸ் கம்மியா இருக்கு, அதிகமா அஃபெக்ட் ஆகும் அர்த்தம். பெரியவங்களுக்கு அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்றது. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகே, ஸோ திஸ் த பர்பஸ் ஆஃப் வேரியன்ஸ். Okay, so let me repeat it once again. Calculate mean. My steps to calculate mean. First one, mean கண்டுபிடிக்கணும். Next is subtract the mean from each value. Next is square the result. Next one is add the squared numbers. Next one is take the average of the squared results. Okay, so this is 1, 2, 3, 4, and 5. So variance is 2. Okay. Fine. Got it? Prida? Okay. Yeah, let me take you to another one. Let me give you some tips on standard error. Okay, standard error. What is the standard error? யாருக்காவது தெரியுமா standard error என்னன்னு? Any idea about standard errors? Okay, see, okay, standard. Let me explain coefficient variance and come back. Okay, so அப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரியும். என்ன பண்ணணும், இப்போ coefficient of variation இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எரருக்கு வரேன். ஓகே, okay. The coefficient of variation, the square of the standard deviation is called variance, right? It is a measure of dispersion. Standard deviation can be calculated from variance. Okay, right? இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது coefficient of variance. Coefficient of variance is a standard deviation expressed as a percentage of the mean. Okay, பாருங்க, coefficient of variation நாம அப்படின்னா என்ன சொல்றோம்னா, it is the standard deviation expressed as a percentage of mean. Okay, அப்ப மீன்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் நம்ம குறிக்கிறத coefficient of variance அப்படின்றோம். Okay, so coefficient of variance கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? Coefficient of variance, okay, variation is equal to standard deviation okay, SD, standard deviation divided by okay, mean. Okay, mean into 100. Okay, into 100. So okay, so coefficient of variation வந்து standard deviation divided by mean into 100. Okay, so இதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, coefficient of variance என்ன சொல்லுவாங்க, CV போடுவாங்க. Okay, let me put it here itself. CV, okay, equal to standard deviation divided by mean into 100. Right, இதை டெவலப் பண்ணது யாருன்னா பியர்சன். Okay, develop another Pearson. It is used to compare two or more data given in different units. Okay,
2 டேட்டா இருக்கு. ஆனா 2 டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்ல இருக்கு, 1 கிராம்ஸ்ல இருக்கு. 1 லென்த்ல இருக்கு, 1 வெயிட்ல இருக்கு. ஓகே, சேஃபா இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வராங்க, இந்த மாதிரி நீங்க வச்சுங்க, ரைட்? ஒரு வந்து குண்டான பேஷண்ட்ஸ் வராங்க, வெயிட் அதிகமான பேஷண்ட்ஸ் வராங்க. ஓகே, இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க, ஹைட்டா இருக்க பேஷண்ட்ஸ் வராங்க. இப்போ இது வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் கம்பேர் பண்றது. ஓகே, வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் கம்பேர் பண்ண. ஸோ ரெண்டுமே பாருங்க வித்தியாசம். ஒன்று வந்து வெயிட் பேஸ் பண்ணிருக்கு, இன்னொன்று ஹைட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, 1 minute. Hello, can you hear me now? Can you hear me? Yes, sir. கொஞ்சம் clear-ஆ இருக்கா? Noise எதனா இருக்கா? No, sir. Okay. Fine. Right. So let me come back. Okay, coefficient of variance-ல is equal to standard deviation by. அப்போ இது எதுக்காக பண்றோம்னா நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ வெயிட்டான பேஷண்ட்ஸ் வராங்க, சாரி, இப்போ வந்து வெயிட்டையும் ஹைட்டையும் நீங்க கம்பேர் பண்றீங்க. இப்போ 2 யூனிட், வெயிட் அப்படின்றது ஒரு டேட்டா, அப்புறம் வந்து ஹைட்ன்றது ஒரு டேட்டா. இது ரெண்டுத்தையும் நீங்க சம்பந்தப்படுத்தி ஒரு ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுக்குறது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், கோவிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ ஒரு சம் போடும்போது உங்களுக்கு புரியும். த சம் இஸ் அபவுட், இதனால என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 டிஃப்ரெண்ட் டேட்டாவை கம்பேர் பண்ண முடியும். தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் இஸ் இட் இஸ் யூஸ் டு கம்பேர் த டேட்டா கிவன் இன் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும், அது டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல இருக்கணும். ஸோ அது ஒரு யூஸ். தேர்ட் ஒன் இஸ் இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் எ லெஸ் வேரியபிள் அண்ட் மோர் யூனிஃபார்ம் டேட்டா ஃப்ரம் எ குரூப் ஆஃப் டேட்டா. ஓகே, சின்ன வேரியபிள் கம்மியா இருக்கிற வேரியபிளோட ஒரு குரூப்போட நீங்களும் கம்பேர் பண்றதுக்கும் இது ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ லெட் மீ டைப் அவுட், type the sum. The following table shows the mean and standard deviation of the length and weight of 20 fishes. Okay, find coefficient of variation for length and weight. Indicate whether length or weight is more variable. Okay, right. I'll also explain the meaning. Okay, இது வந்து mean. Next one is standard deviation. Length in centimeter. Next is weight in grams. Okay, so mean வந்து எவ்வளவு இருக்கு, 8. Standard deviation is 2. Weight in grams 16 and standard deviation is 3. இப்போ இது வந்து ஒரு sum. ஓகே, இப்போ பாருங்க, லென்த் இன் சென்டிமீட்டர், இது வந்து 20 லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க.
Okay, so 20 fishes, okay, length and weight of 20 fishes. Find coefficient variation of length and weight. இப்போ லென்த்துக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மீன் வாங்க போறோம், நம்ம மீன் வாங்க போற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சில மீனுங்க வந்து நீட்டா இருக்கும், அது வந்து எடை போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து 1 கிலோ இருக்கும். சில மீன் வந்து குட்டியா இருக்கும், அந்த மீனுங்களை வெயிட் போட்டாலும் 1 கிலோ இருக்கும். ஓகே, 100 கிராம்ஸ் இருக்கும். ரைட், இப்போ இதுதான் நம்ம கம்பேர் பண்ண வரும். ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும், ஐ மீன் லென்த்துக்கும் வெயிட்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப எதனால இந்த மாதிரி விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சில குட்டியா இருந்தாலும் ஒண்ணுதான், நீட்டா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக. ஓகே, ரைட். when it comes to your I mean our மெடிக்கல் ஃபீல்டு. ஓகே, அப்ப மெடிக்கல் ஃபீல்ட்ல நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டனாக்கா, லைக் கருப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். ஒரு ஜோக் ஒன்று வரும் பாருங்க, வெள்ளையா இருக்கான் அதனால நீ பொய் சொல்ல மாட்டான் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி கேசஸ் அதெல்லாம் வந்து இதுல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, பட் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நாம என்ன பண்ணலாம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பொருளியெல்லாம் வந்தது. என்ன பொருளியல்னா, ஓ பாசிட்டிவ் இருக்கவங்களுக்கு கொரோனா வராது. ரைட், அப்போ ஓ பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைடு, அவங்க வந்து இன்னொன்று வந்து கலர் ஆஃப் த பேஷண்ட். ஓகே, ஓ பாசிட்டிவ் வந்து பிளட் குரூப் உடையது, இன்னொன்று கலர் ஆஃப் த பேஷண்ட். இது ரெண்டுமே மெஷர்மெண்ட்ஸ்ல இருக்குன்னு வச்சுங்களேன், லைக் ஸ்கின்னுடைய டார்க்னஸ் வச்சு. ஓகே, இதுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னால நிறைய விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட். நவ் we'll work out the coefficient of variance for this particular data. Right, so let me first find out coefficient of variation for length. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் லென்த்துக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்போ லென்த்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகே, ரைட். ஸோ சேம் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டூ 100. ரைட், அப்போ இங்க நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க 2. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துல அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 2 divided by mean is equal to 8. Okay, mean is equal to 8. Right, 8 divided by 100. So then I mean work it as a okay, so let me put it out. 2 divided by 8 into 100. Okay, right. Next is, so அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 2 divided by 8. Okay, equal to okay, 2 divided by 8 is equal to so 0.25 0.25 into 100. Okay, is equal to okay 0. Okay, so the answer is equal to 25, sir. yes, 25%. Okay, இது வந்து coefficient of variation of length. So இப்போ நீங்க என்ன பண்ணணும், next step coefficient of variation of weight கண்டுபிடிக்கணும். Okay, so coefficient of variation for weight. Okay, VEIGST. Okay, weight is equal to, so the same formula. Okay, so in the same formula அப்படியே அப்ளை பண்ணுங்க.
Okay. Right. So ST இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா standard weight உடையது standard deviation 3 divided by 16. Okay. So 3 divided by mean வந்து பாத்தீங்கன்னா 16. Okay. Into 100. Okay. Now equal to 3 divided by 16. இதை நான் அப்படியே நான் போட்டுறேன். So 3 divided by 16 is equal to 0.1875 into 100. Okay, is equal to 0.75. Yeah, 75. Now 8%. 8 சேர்த்துக்கிறேன். Okay, so 8%. Okay. Now, so இந்த பாருங்க length உடைய coefficient of variation is 25%. Weight உடைய coefficient of variation is equal to 18.8%. இப்போ இது ரெண்டுத்துல வச்சுட்டு இந்த ரெண்டு தான் அந்த ரிசல்ட். இந்த ரெண்டை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? You need to highlight. You have to give inference. ஓகே, அப்ப என்ன இன்ஃபரன்ஸ் கொடுப்பீங்க இதுக்கு அப்படின்னா, right? Let me write it. Inference. The coefficient of variation for length வந்து பாத்தீங்கன்னா 25% is greater than coefficient variation of weight. Okay, therefore the length is more variable. Length பாத்தீங்கன்னாக்கா அதிக டிஃபரன்ஸ் இருக்கு when it is compared to weight. Okay, அப்போ weight வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்மி டிஃபரன்ஸ் இருக்கு, ஆனா லென்த் பார்த்தோம்னா அதிக டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் மீன். ஸோ த வெயிட் இஸ் லெஸ் வேரியபிள் அண்ட் மோர் யூனிஃபார்ம். இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் எது வந்து வித்தியாசம் அதிகம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது, ரெண்டுமே வித்தியாசப்படுது. எது வந்து அதிக வித்தியாசம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இட் இஸ் வெயிட். ஓகே, வெயிட் தான் வந்து அதிக வித்தியாசம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா இது வந்து 18.8% தான். ஓகே, இங்க பாருங்க, இப்போ ரொம்ப கிளியரா நோட் பண்ணுங்க, ரெண்டுத்துலயுமே வித்தியாசம் இருக்கு. ஓகே, ரெண்டுமே வித்தியாசம், ரெண்டுமே 25% வித்தியாசப்படுது இருக்கிற வேரியபிள்ஸ்குள்ளேயே. இது வந்து 18.8% வந்து வித்தியாசப்படுது. இப்போ ரெண்டுமே வித்தியாசப்படுது. ஆனா நமக்கு என்ன தேவைன்னா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு அதிகமா வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தா, லென்த் வந்து அதிகமா வித்தியாசப்படுது, வெயிட் வந்து கம்மியா வித்தியாசப்படுது. ஓகே, ஸோ லெட் மீ புட் இட். தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபார் லென்த் is 25% and 25%, and for weight is 18.8%. Therefore the length is more variable and less uniform. Okay, uniform, and the weight is less variable and more uniform. Okay, right. இப்போ இது வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல எப்படி நம்ம யோசிக்கலாம், எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இமேஜின், let me make it bigger. ஓகே, நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம், இல்லைனாக்கா வேற ஏதாவது வாட் வி கால் இட் அஸ் ஹார்ட் பீட்டு அண்ட் ஏஜ். ஓகே, ஹார்ட் பீட் வந்து லைனாக இருக்கு, அப்புறம் வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் பேஷண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் வந்து என்ன சொல்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டுமே இண்டிவிஜுவலா நீங்க வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்ப ஏஜுக்கும் ஹார்ட் பீட்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்படி கண்டுபிடிக்கும் போது ஹார்ட்டுக்கு கோவேரியன்ஸ் கண்டுபிடிங்க, ஐ மீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஏஜுக்கு கண்டுபிடிங்க. ஓகே, கொடுத்துருக்க பேஷண்ட்ஸ் உடைய டேட்டா வச்சு கண்டுபிடிச்ச பின்னாடி இப்ப ஹார்ட்டுக்கு 25% வருது, அண்டு ஏஜுக்கு வந்து 18.8% வரும்.
இந்த மாதிரி வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யூ கேன் கம் அப் வித் அ கன்க்ளூஷன் தட் ஹார்ட் பீட் வந்து 25% வந்து வித்தியாசப்படுது. ஓகே, ஆனா ஏஜுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்மியாகும். அப்ப ஏஜுக்கும் இந்த ஹார்ட் பீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஒன்லி கம்பேர். ஏஜ் வந்து 18.8 அப்படி நீங்க கன்க்ளூட் பண்றதுக்கு இன்னொரு டெஸ்ட் நீங்க போடணும். ஆனா நேரடியா பார்க்கும்போது ஏஜுக்கும் ஹார்ட் பீட்டுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி தெரியுது. ஓகே, ஆனா ஹார்ட் பீட்டுக்கு வந்து 25% வித்தியாசம் வேரியன்ஸ் அங்க காட்டு உங்ககிட்ட இருக்கிற டேட்டால. ஓகே, மேபி அந்த டேட்டா வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது இந்த ஒரு கிட்னி பேஷண்ட்ஸா இருக்கும், கிட்னி பேஷண்ட்ஸுடைய டேட்டாவா இருக்கும், நார்மல் ஹெல்த்ல இல்லாத டேட்டா பேஷண்ட்ஸுடைய டேட்டாவா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேட்டாக்கு இந்த மாதிரி வேரியன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து வர ரிசல்ட் வச்சு நீங்க இன்னொரு டெஸ்ட் போடணும், அதுக்கு மேல போடணும். ஓகே, ஸோ நான் அதுதான் நான் சொன்னேன், ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் when you are practically working out with the patients. ரைட், ஸோ திஸ் இஸ் தி யூஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு வேரியன்ஸ். இப்போ இன்னொரு சம் போடலாம் சிமிலர், ஒரு ஃபேக்டரியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். ஓகே, ரைட். ஸோ லெட் மீ டைப் தட் சம் ஆல்சோ. இந்த சம் போட்டுறேன், நீங்க அப்புறம் என்கிட்ட டவுட் கேளுங்க if you have any doubt. ரைட், இப்போ there is the following table gives the wages of employees in 2 factories in which factory there is greater variation in the distribution of wages per employee. Okay, let for example your salaries. ஓகே, நீங்க வந்து முடிச்சுட்டு நர்ஸ் ஆன பின்னாடி 2 ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க சேருவீங்க அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க. ஓகே, அந்த மாதிரி கணக்கெல்லாம் இதுல போடலாம். ஓகே, ஸோ 1 2 3. So instead of factory, let me put in hospital. I'll put hospital. Okay, employees of 2 hospitals. Okay, hospital A. This hospital B. Number of employees. Number of nurses போட்டுக்கலாமா? Number of nurses 50 நர்ஸ் இருக்காங்க, இன்னொன்றுல 100 நர்ஸ் இருக்காங்க. Average wage per month per nurse. Okay, average wage per month is 120 and the one is 85. Variance of the wage per nurse per month வந்து வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 16. ஓகே, இப்போ இதுல வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். The following table gives the wages of nurses in 2 hospitals. Let me put it as nurses. Okay, in which hospital there is greater variation in distribution of wages. Okay, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆவரேஜ் வேஜ் நம்பர் ஆஃப் நர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் ஏல 50 பேர், ஹாஸ்பிட்டல் பில 100. ஆவரேஜ் வேஜ் பர் மந்த் இஸ் 120 per nurse. Okay, next is 85 per nurse. Variance of the wage per nurse per month. Okay, variance of the wage per per nurse per month வந்து 9. Okay, difference இருக்குது, ரைட். அதாவது ஒரு நர்ஸுக்கும் இன்னொரு நர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, 9 அப்படின்னு இந்த சிவியில் கண்டுபிடிச்சாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். இது வந்து 16 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது பாருங்க, ஹாஸ்பிட்டல் பில வந்து அதிகமா வேரியன்ஸ் இருக்குது. ஓகே, ஆனா ஹாஸ்பிட்டல் ஏல
ஒரு நர்ஸுக்கும் இன்னொரு நர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் 9 தான் இருக்கு. 9 ரூபான்னு வச்சுங்க. 9 ரூபா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பில வருதுன்னா 16 ரூபாய் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, 16 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. ரைட். ஆனா இங்க பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல 120 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல 85 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகே, ஆவரேஜா. ரைட். இப்ப நம்ம we'll work out the actual. So in which hospital that is greater? எந்த ஹாஸ்பிட்டல்ல அதிக வேரியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்படின்னா நீங்க ரெண்டு வகையா திங்க் பண்ணலாம். நான் இந்த சம் ஆன்சர் வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு வகையா எப்படி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் ஏ, ஸோ ஹாஸ்பிட்டல் ஏல ஸோ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, வேரியன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க 9. ஓகே, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் த வேஜ் பெர் மந்த்ஸ். அதுக்கு என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லையா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது என்ன ஃபார்முலா? You can see a standard deviation. So the formula is standard deviation divided by mean into 100. Okay, so இது வந்து வேரியன்ஸ் நாம எப்படி சொல்லலாம்னா ஸ்கொயர்ல நம்ம பார்த்தோம், can be written as, okay, the symbol standard deviation and the square இல்லாம போட்டோம்னா that is variance. Fine. Okay. Now இங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஏ உடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஹாஸ்பிட்டல் ஏ உடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றோம், நம்ம we have to find out the mean as well. Okay, so mean மட்டும் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கொடுக்கல. ரைட். அப்போ 9 வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. இங்க பாருங்க, வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அது என்ன சிம்பிள் அப்படின்னாக்கா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய ஸ்கொயர். அப்போ 9 ஓகே 9 எது வந்து ஸ்கொயர் பண்ணா வரும் அப்படின்னா therefore ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 3. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 3s are 3 into 3 is equal to 9. ஓகே, am I right? ரைட். இப்போ என்ன, நமக்கு வேரியன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு எது கொடுக்கல இல்லையா. ஸோ therefore 3 into 3 is equal to 9. அப்போ கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட் is equal to 3. ஓகே, ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3, மீன் நமக்கு கொடுத்துட்டாங்க. மீன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 120. ஓகே, டன். therefore 3 divided by 120, 3 divided by 120 is equal to 0.025 into 100 is equal to 0.025 into 100 is equal to 2.5. Okay, therefore variance equal to 2.5. இது வந்து ஹாஸ்பிட்டல் ஏது. ஓகே, 2 ரூபாய் 5 பைசா. ஓகே, 2 ரூபாய் வந்து வித்தியாசப்படுது. Now hospital B, variance is equal to, hospital B உடைய variance பாத்தீங்கன்னா 16. okay, therefore standard deviation is equal to, எப்படி வந்தா உங்களுக்கு வரும் அப்படின்னா 4 இல்லையா. so 4 4s are 16, 4 into 4 equal to 16. so 4 உடைய ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் தான் வேரியன்ஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். let me apply the same formula. Variance is equal to, therefore standard deviation is 4 and the mean is
Okay, mean is equal to 85. Okay, therefore 4 divided by 85 is equal to 0.047. Okay, 47 into 100 equal to 4.71. Okay, 4.71. Variance is equal to 4.71. Coefficient of variance. Okay. Okay. Right. So let me put it clear. இங்க பாருங்க இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஏல நம்பர் ஆஃப் நர்சஸ் பாருங்க 50, இங்க வந்து 100 இருக்காங்க, 120, 85 இருக்கு. ஸோ ஆவரேஜ் மந்த் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதோடைய சேலரி வந்து அதிகமா இருக்கு. ஆவரேஜ் சேலரி 120, இங்க பாத்தீங்கன்னா 85 ருபீஸ் இருக்கு, 85. இது வந்து கம்மியா இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இங்க வேலை செய்யறவங்க வந்து சாரி, இங்க வேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு எம்ப்ளாய்க்கும் இன்னொரு எம்ப்ளாய்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 9 ரூபாய் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 16 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்ஃபரன்ஸ் பண்றது தான் கரெக்ட் மெத்தட். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஏ உடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா 2.5. அப்போ ஒரு எம்ப்ளாய்க்கும் இன்னொரு எம்ப்ளாய்க்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னாக்கா 2.5. ஓகே, 2.2 ரூபா 5 பைசா 50 பைசான்னு வச்சுக்கோங்க. இதான் வித்தியாசம் காட்டுது. ஆனா ஹாஸ்பிட்டல் பி வந்து பாத்தீங்கன்னா 4 rupees 71 பைசே வந்து வித்தியாசம் காட்டுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பில வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் அதிகமா இருக்கு. இங்க 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க, ஆனா அதிகமா தெரியுது. ஆனா 85 ருபீஸ் வந்து ஆவரேஜ் மந்த் சேலரி ஒருத்தருக்கும் கொடுக்குறாங்க. ஆனா வேரியேஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ் பார்க்கும்போது 4.7 மிக அதிகமா இருக்குது. அது ஒருத்தருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இந்த கம்பெனியில மேபி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கலாம். ஓகே, 100 பேர் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தருக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமா இருக்கலாம். அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு யூகம் கொண்டு வரலாம். யூகம் கொண்டு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல ரொம்ப சீனியர் மோஸ்டா இருப்பாங்க, ஒருத்தருமே வந்து வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ஓகே, அதனால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரேடியாலஜிஸ்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வித்தியாசங்கள்ல நிறைய ஒன்றும். அப்போ இட் இஸ் ஃபுல்லி லெஃப்ட் அப்பான் தி ரிசர்ச்சர் ஆர் த கேண்டிடேட் டு அனலைஸ் ஆல் திஸ் பார்ட். இந்த ஹாஸ்பிட்டல் 50 பேர் தான் இருக்கிறாங்க, இங்க கம்மியா இருக்குன்னு நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பாருங்க, நீங்க முடிச்சுட்டு நீங்க போகும்போது இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுடைய கரியர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்லா டெவலப் ஆகும். ஸோ இங்க பாக்குறீங்க, அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா சார்? ஒரு நார்மலா நீங்க என்கொயர் பண்றது தான். இது வந்து ஆக்சுவல் டேட்டா வச்சு நம்ம பண்றது. இந்த டேட்டா இல்லாம பண்ணனா நீங்க 4-5 பேர்ட்டு விசாரிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணிட்டு போற மாதிரி. ஓகே, இங்க பாருங்க 50 பேர் இருக்கிறாங்க, ஆனா 120 ரூபாய் இவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி கிடைக்குது. ஆனா இந்த மாதிரி 100 பேர் இருக்கிறாங்க, ஆனா ஆவரேஜ் சேலரி 85. இந்த ஹாஸ்பிட்டல் ப்ரிஃபர் பண்ண பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன்னாக்கா மேபி பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கலாம். ஓகே, பெர்மனன்ஸ் வந்து சீக்கிரம் பெர்மனன்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, ரைட். திஸ் இஸ் another method. இன்னொரு மெத்தட் இருக்கு. I'll just work out that method also. Stable prices. Okay, I think இதுல அந்த நெக்ஸ்ட் மாடலுக்கு நம்ம போகணும். This is okay, I think. ஓகேம்மா,
Now I'll start the correlation analysis. Okay, it's a very important point. உங்களுக்கு இதுல இருந்தெல்லாம் நிறைய sums வரும். Correlation analysis is the first thing analysisல நீங்க கொஞ்சம் நல்லா தெளிவா கிளியர் கட்டா நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கோரிலேஷன் அனாலிசிஸ் தான் உங்களுக்கு கொண்டு வர்றது. ஓகே, ரைட். And then I will also explain with actual data. Okay. So, ஒரு theory part கொஞ்சம் நான் முடிச்சிடுறேன் இதுல correlation analysis. Okay, correlation analysis. Okay, so what is correlation analysis? It's nothing but it is the study, okay, study of two or more variables, okay. It is the correlation of the measure of correlation is called correlation coefficient. Now measure பண்றது அப்படின்றது correlation of two variables. Okay, correlation of variance, correlation coefficient, positive correlation, negative correlation, இந்த மாதிரி நிறைய correlations இருக்கு. நாம அதை ஒன் பை ஒன் பார்ப்போம். First let me explain what is positive correlation. Okay, with example I will give you. So first one is positive correlation. Okay. And the next one is negative correlation. Okay. Now what is positive correlation? Positive correlation is nothing but, okay, two variables will move in same direction. Okay, positive correlation அப்படின்றது ரெண்டு வேரியபிள்ஸ் ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அது பேரு பாசிட்டிவ் கோரிலேஷன். ஒரு படம் போட்டு காட்டுறேன். Let me take you to whiteboard. ஒரு லைன் போடுறீங்க, ஒரு டேட்டா, ரெண்டு டேட்டா, அந்த ரெண்டு டேட்டா லைன் போடுறீங்க, கோரிலேஷன் பார்க்க அந்த லைன் போட்டு நான் காட்டுறேன். அந்த லைன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ரைட். ஓகே, இங்க பாருங்க, இது வந்து ஒரு பாயிண்ட். ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட், அப்புறம் இது வந்து ஒரு பாயிண்ட். இப்போ we are going to explain positive correlation. ஓகே, ரைட். இப்போ பாசிட்டிவ் கோரிலேஷன்ல ஒரு டேட்டா வந்து ஏதோ ஒரு மாற்றத்தினால என்ன ஆகுதுன்னா இப்படி மாறிட்டு போகுது, இப்படி நேரா போகுது. ஓகே, இப்படி நேரா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு டேட்டாவும் போகுது அப்படின்னா அது பேர் பாசிட்டிவ் கோரிலேஷன். ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு டேட்டாவும் இதே மாதிரி வருது அப்படின்னா அது பேர் வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். ஓகே, ஸோ சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன்ல அந்த டேட்டா போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் அண்ட் வெயிட், ஓகே, ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். ஓகே, ஃபைன். Now what is negative correlation? Negative correlation அப்படின்றது, ஓகே, negative correlation, let me explain again. ஸோ அதே மாதிரி பாயிண்ட் நெகட்டிவ் கோரிலேஷன்றது இங்க பாருங்க, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு பக்கம், ஆனா இந்த பக்கம் போகாம இந்த பக்கம் போயிட்டோம், இந்த பக்கம் போறது. This is called negative correlation. அதாவது மாற்றம் இருக்கு, ஓகே, மாற்றம் இருக்கு, ஆனா அந்த மாற்றம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்கா நெகட்டிவா இருக்கு. தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் கோரிலேஷன். பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்றது இப்போ வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, இது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன்.
நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்றது வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஹைட் டிக்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னாக்கா அது பேர் நெகட்டிவ் கோரிலேஷன். இது நடக்குமா அப்படின்னாக்கா ரைட், ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஓகே, ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்றது வந்து கம்மியாயிட்டே போகுது. அவர் வந்து 20 இயர்ஸ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாரு, அப்படியே பயங்கரமா, அதாவது 100 யூனிட், அதாவது 20 இயர்ஸ்ல 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாரு, 25 யூனிட்ஸ்ல 75 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு, 30 இயர்ஸ்ல 50 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு, 35 இயர்ஸ்ல 25 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. அதாவது நேர்கோட்டில் போகாம இது வந்து ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, இன்னொன்று டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. ஓகே, ஸோ ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் கோரிலேஷன். அப்போ பாசிட்டிவ் கோரிலேஷன்றது ஏஜ் இன்க்ரீஸ் ஆக பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஆனா பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா நெகட்டிவ் கோரிலேஷன். ஓகே, அப்போ இது வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஓகே, கிரிக்கெட் பிளேயர்ஸ். அப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகம். இப்போ தோனி ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, தோனி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாயிட்டே போகுது, அதே மாதிரி வயசு அதிகமாயிட்டே போகுது. இப்போ அதுதான் எல்லாமே வந்து பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வயசு அதிகமாயிட்டே, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் என்ன கம்மியாயிட்டே போகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் நெகட்டிவ் கோரிலேஷன், ரைட்? ஸோ வென் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோஸ் and when his shots are becoming more and more, then that is positive correlation. Now இதுதான் வந்து correlation. அப்ப இது வந்து நமக்கு இது மிக அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் நம்முடைய மெடிக்கல் சயின்ஸ்க்கு. ஓகே, any field you need to have you need to have different, you need to look at this particular correlation in all the variables wherever you look at it. Okay, right. So இதை வந்து ஒரு இதில் நான் going to explain you with the formulas. இந்த ஃபார்முலாஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு I will try to finish this because அந்த கோரிலேஷனும் நான் டேபிளில் ஒன்று உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, so the formula for the calculation of Pearson coefficient of correlation, alright, இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா R அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. So let me draw this ingot. Okay, right. So correlation can be written as R, okay, is equal to sum of D X D ரெண்டு வேரியபிள் பார்க்கறது Y, okay, divided by okay, let me put it as sigma dx square into sigma or the sum D Y square. Okay, கொஞ்சம் மாறுது. sigma dx d. Okay, இதுக்கு ஸ்கொயர்.
Okay, just bear with me. இதுல கொஞ்சம் லேட் ஆகும். Okay, done. Okay, so correlation is equal to sum of dx into dy. Again, sum of dx square into, இது வந்து into. Okay. ஓகே இன்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இதனுடைய இது கொட்டுறேன். ஓகே ஓகே ஸோ dx equal to x minus mean. ஓகே இது வந்து x, இதனுடைய மீன். ஓ மை காட். is equal to deviation from mean. Okay, next is dy equal to y minus y mean equal to deviation from y. Okay, அப்படின்னா மீன் வச்சுக்கோங்க. Next e. Okay, dx to dy equal to multiply the deviations of x and y and get the total. Okay, right. I think it is better to work it out. Right. இப்போ நான் ரிசல்ட்ஸ் மட்டும் போடுறதுக்கு ஐ ஜஸ்ட் கிவ் யூ தி டேபிள். அந்த டேபிள் இருந்து we have to go further. So let me insert a table. ஏன்னா அந்த ரிசல்ட்டை வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான் மெயின் திங். ஓகே, ஸோ லெட் மீ புட் தட் degree of correlation. Next one is positive. Next one is negative. Okay. Perfect correlation. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் முடிச்சிடும். ஓகே, ஸோ +1 ஆன்சர். உங்களுடைய ரிசல்ட் இப்படி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி ஹை டிகிரி of correlation plus 0.9 or more. Next is minus 0.9 or more. Next is fairly. Okay, fairly high degree of correlation from plus 0.75 to plus 0.9. Okay, right. So இதே நெகட்டிவ்க்கு நான் போட்டுக்கிறேன். Next is moderate degree of correlation from plus 0.5 to plus 0.75. Okay. Okay, next is low degree of correlation. Low degree of correlation from plus 0.25
2 plus 0.5. Next is very low degree of correlation, less than 0.25. இது எல்லாமே மைனஸ். ஓகே, மைனஸ் 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 மைனஸ். So less than minus 0.25. Next one is no correlation. 0, 0. Okay, right. இங்க பாருங்க, it is very very important to note this particular points. Okay, இந்த readings வந்து நமக்கு முக்கியம். Okay, readings is very important. Those are 3 days. Okay, right. அப்போ perfect correlation, very high degree of correlation, fairly high degree of correlation, moderate degree of correlation, low degree of correlation, very low degree of correlation, no correlation. ஸோ இதை எல்லாமே எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? நம்ம அந்த ரிசல்ட் வச்சு நீங்கள் இன்ஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கோர் டிபெண்ட் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகே, அப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாசிட்டிவ் டைரக்ஷன்றது ஒரே டைரக்ஷனில் போடுது, நெகட்டிவ் கோரிலேஷன்றது வேற வேற டைரக்ஷனில் போடுது. It is called negative correlation, right? If the two variables tend to move together in opposite direction, that is an increase the value of one variable is accompanied by decrease the value of other variable is negative variable. Okay, negative correlation, right? So இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல வந்து simple correlation, multiple correlation, partial correlation, total correlation, linear and non-linear correlation, இந்த மாதிரி 4 types of correlations இருக்கு. Okay, right. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது சொல்றேன் பாருங்க, கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி. ஓகே, அப்போ கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்க இன்ஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த இன்ஃபரன்ஸ் உடைய மீனிங் இப்ப நான் சொல்றேன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, டேக் ஃபார் எக்ஸாம்பிள், தி டேட்டா. ஓகே, தி டேட்டா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. மறுபடியும் லாக்டவுன் வருமா வராதா அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்காக ஒரு அனாலிசிஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு யூரோப் உடைய டேட்டா அண்ட் இந்தியா உடைய டேட்டா. ஓகே, யூரோப், ஓகே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் இந்தியா உடைய டேட்டா, கோவிட் உடைய சிச்சுவேஷன். இப்போ இன்னைக்கு டிவியில் காலையில் மெசேஜ் படி பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பில் என்ன பண்ணாங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க, லாக்டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ அந்த கோவிட் கேசஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் டெஸ்ட், ஓகே, நம்பர் ஆஃப் டெஸ்டிங், ஓகே, நம்பர் ஆஃப் டெஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்க, அவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாவில். ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு 100 டெஸ்ட் பண்றாங்க, இன்னொரு நாளைக்கு 200 டெஸ்ட் பண்றாங்க, இன்னொரு நாளைக்கு 300 டெஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. இப்போ கோவிட் உடைய ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 டெஸ்ட் பண்ணும்போது 10 இருந்துச்சு, அடுத்த நாள் 200 டெஸ்ட் பண்ணும்போது 20 இருக்கு, அப்புறம் 300 டெஸ்ட் பண்ணும்போது 25 இருக்கு, 400 டெஸ்ட் பண்ணும்போது 40 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கேசஸ் டெஸ்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்னா, இப்போ ரிசல்ட் பார்த்து முடிவு எடுக்கணும். இது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷனா நெகட்டிவ் கோரிலேஷனான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்கு, கோவிட் கேசஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து பாசிட்டிவ் கேஸ். ஓகே, பாசிட்டிவ் கோரிலேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் முடிவு அது வந்து பாசிட்டிவ். இப்போ இன்க்ரீஸ் ஆக டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு கேசஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் கோரிலேஷன். இப்போ செகண்ட் ஸ்டெப் போறாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கு, கோரிலேஷன் எந்த அளவுக்கு இருக்கு.
அப்படின்னா வெரி லோ கோரிலேஷன். இப்போ வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி பாசிட்டிவ் கேஸ் less than 0.25 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது. அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணாது. ஓகே, கம்மியா தான் இருக்கு, இன்க்ரீஸ் ஆக பாசிட்டிவ் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா கோரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா வெறும் 0.25 தான் இருக்கு. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட், இந்த லாக்டவுன் பத்தி எல்லாம் பேசாம என்ன பண்ணுவாங்க, வேற வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ரைட். இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, கோரிலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப மறுபடியும் 1000 டெஸ்ட் பண்றாங்க, அடுத்த நாள் 2000 டெஸ்ட் பண்றாங்க. அப்ப இங்க டெஸ்டிங் ரேட்டும் வந்து என்ன ஆகுதுனாக்கா 1000 டெஸ்ட் பண்ணும்போது 300 இருந்துச்சு, 2000 டெஸ்ட் பண்ணும்போது 600 இருக்கு, 3000 டெஸ்ட் பண்ணும்போது 900 இருக்கு. ஸோ இப்போ வந்து கோரிலேஷன் போட்டு பார்க்குறாங்க. இப்போ கோரிலேஷன் பார்க்கும்போது தர் இஸ் ஹை டிகிரி ஆஃப் கோரிலேஷன், +9 வருது ரிசல்ட். ஓகே, +9 வருது ரிசல்ட். அப்படின்னா இம்மிடியேட்டா கவர்மெண்ட் என்ன பண்ணும், எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, லாக்டவுன் ஹோல் கண்ட்ரி வில் பி லாக்ட். ஓகே, இந்தியா வில் பி லாக்ட். அப்போ ஏன் அப்படி கேட்டீங்கன்னா இங்க கோரிலேஷன் அதிகமா இருக்கு, டெஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதே சமயம் பாசிட்டிவ் கேசஸும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ தி கவர்மெண்ட் வில் க்ளோஸ், இட்ஸ் நாட் க்ளோசிங் தி பிஸ்னஸஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி. ஸோ முதல்ல நமக்கு லாக்டவுன் பண்ணாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, லாக்டவுன் கொண்டு வந்துட்டுருவாங்க. This is the ultimate use of correlation. Okay, right. On the other hand, now negative correlation. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ், இப்போ நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் 100ன்றாங்க. அப்போ 100 வந்து டெஸ்ட் பண்ணும்போது 10 இருக்கு, அப்புறம் 200 ஆக்குறாங்க, 200 இருக்கும் போது கம்மியாக 9 வருது, 300 ஆக்குறாங்க 8 வருது. அப்படின்னா இப்போ வந்து நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் கோவிட் டெஸ்டுடைய ரிசல்ட் பாசிட்டிவ் கேசஸ் வந்து கம்மியாயிட்டு வருது. அப்படின்னா நெகட்டிவ் கோரிலேஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த லாக்டவுனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, ரிமூவ் ஒரு இடமா என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிட்டு வந்து முடிச்சிருவாங்க. ஸோ லாக்டவுனை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் நெகட்டிவ் கோரிலேஷன். அப்போ இந்த கோரிலேஷன் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியணும். ஓகே, ரைட். அதுதான் அந்த டிகிரி, அந்த ரிசல்ட்டை வந்து என்ன பண்றாங்க, they are giving the value. அந்த இன்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது நீங்க இப்படி தான் கொடுக்கணும். பாருங்க, பெர்ஃபெக்ட் கோரிலேஷன். 1 டெஸ்ட் பண்றாங்க, ஒரு பாசிட்டிவ் கேஸ் வருது அப்படின்னா 1 பாசிட்டிவ். 100 டெஸ்ட் பண்றாங்க, 100 பாசிட்டிவ் கேசஸ் அப்படின்னா பெர்ஃபெக்ட் கோரிலேஷன். ஓகே, அப்ப 100க்கு 100. நெக்ஸ்ட் +0.9 வருது அப்படின்னா வெரி ஹை டிகிரி ஆஃப் கோரிலேஷன். this is according to பியர்சன். இப்போ இது எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன்னா பியர்சன் கோரிலேஷன். ஓகே, ஸோ அவரு இன்ட்ரடியூஸ் பண்ண மாடல் இது, அவரு ப்ரூவ் பண்ண மாடல்ஸ். அதனால நம்ம பியர்சன் கோரிலேஷன் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெரி ஹை டிகிரி ஆஃப் கோரிலேஷன், ஃபேர்லி ஹை டிகிரி ஆஃப் கோரிலேஷன், மாடரேட் டிகிரி ஆஃப் கோரிலேஷன், லோ டிகிரி ஆஃப் கோரிலேஷன், வெரி லோ டிகிரி ஆஃப் கோரிலேஷன், நோ கோரிலேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் அத்தட்டிக். இப்போ இதுல வந்து நீங்க காமன் சென்ஸும் யூஸ் பண்ணி ஆகணும். சில சமயத்தில் என்ன பண்ணணும், காமன் சென்ஸும் யூஸ் பண்ணியாகும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐசைட். இப்போ நான் சொன்னது ஒரு டைப் ஆஃப் கோரிலேஷன். நவ் அனதர் டைப் ஆஃப் கோரிலேஷன். அது எப்படின்னாக்கா பை யூசிங் யுவர் காமன் சென்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஓகே, கண்ணு நம்ம கண்ணு எடுத்துக்கோங்க, ரைட். இப்போ ஒரு கண்ணுல 0.5 இருக்கும் பவர், ஒரு கண்ணுல பவர் வந்து 0.5, இன்னொரு கண்ணுல 0.25 இருக்கும்னு வச்சுங்க. 0.25 இருக்கு. ஆனா நீங்க பார்க்கும்போது 2 கதுவாக்கு தெரியுதா? இப்போ ஒரு கதவு பாக்குறீங்க அப்படின்னா 2 கதுவா தெரியுமா? ஒரு கதவு 2 ஒரு ஆளை பாக்குறீங்க, ஒரு ஆளா தான் தெரியும். கரெக்டா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஐயுடைய வந்து மெஷர்மெண்ட் வந்து 1 வருது, ரைட் ஐயுடைய மெஷர்மெண்ட் 2 வருது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் ஐயை பார்க்கும்போது ஒரு ஆளு தெரியுறாரு. நீங்க ஒரு கண்ணு மூடின்னு இந்த ரைட்டு கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா 2 ஆள் தருவாங்கன்னா கிடையாது. ஸோ தேர் இஸ் காமன் சென்ஸ். ஓகே, ஸோ த விஷன் இஸ் 1. ஓகே, ஆப்ஜெக்ட் இஸ் 1. ஆனால் தேர் இஸ் அ வேரியேஷன் பிட்வீன் லெஃப்ட் ஐ அண்ட் ரைட் ஐ. அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ கண்ணு ஆப்டிகல்ஸ் போடுறாங்க இல்லையா, அவங்களும் கோரிலேஷன் பார்ப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கோரிலேஷன் பார்ப்பாங்க. அப்போ அவங்க எப்படி கோரிலேஷன் பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த 2 சைடு ஒரு பாயிண்ட்ல தெரியுதா அப்படின்னு கோரிலேஷன் பார்ப்பாங்க. ஓகே, அந்த இமேஜ் உடைய பெர்ஃபெக்ஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, கோரிலேஷன் பார்ப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஐயுடைய ரீடிங், ரைட் ஐயுடைய ரீடிங்.
அப்ப இதுக்கு வந்து காமன் சென்ஸ் எவிடன்ஸ். இதுவும் கோரிலேஷன். அப்ப லெஃப்ட் ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணாடி போட்டு விடுறாங்க. அந்த லெஃப்ட் ஐக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு மெஷர்மெண்ட்ல ஒரு கண்ணாடி போட்டு விடுவாங்க. அப்புறம் ரைட் ஐக்கு தனியா ஒரு கண்ணாடி போட்டு விடுவாங்க. இப்ப ரெண்டுமே வந்து சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தெரியும். ஸோ இப்போ ரெண்டு ஐயுடைய ரீடிங்கும் வேற, பட் ஆனால் ரிசல்ட் இஸ் ஒன். அப்போ இதெல்லாம் வந்து பண்ண காமன் சென்ஸ் யூஸ் பண்ண கோரிலேஷன் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, right. So all this you need to understand. As a researcher, you need to put all these things into fact, into point, and then you have to analyze the results. Okay. So correlation உடைய யூஸ் வந்து இதான் ரொம்ப அதிகமான தேவைப்படுகின்ற ஒரு பொருள். அதாவது பேசிக்கா ஒரு பார்த்தோன்னே நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இந்த கோரிலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் ஷுட் பி நோட்டட். ஓகே, ரைட். இன்னும் ஒரு 10 minutes நான் முடிச்சிடுறேன் கிளாஸ். ஏன்னா I will put 1.5 or it will be too much for you. Okay, so there is mathematical methods to calculate, and to show it in a diagram you have graphical methods to check out the correlation. Okay, and like Pearson, there is Pearman who calculated correlation that we call it as a rank correlation. We will discuss that, and